ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷனல் நான் உங்கள் அம்மி ஃபேமிலி பார்த்தீங்கன்னா தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிமன்ஷியோடைய எஃப்எஃப் மை ரவுடி பேபி பார்ட் 10 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். தென் நிறையா பேர் வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? போன பார்ட் எப்படி முடிஞ்சிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் அப்பா அம்மா 3 பேருமே சாஷா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் ஹாப்பினஸ் தாங்க முடியாமல் இப்போவே உடனே சாஷாவை பார்க்கணும் அப்படின்னு அவங்க அம்மா கேட்டிருந்துருப்பாங்க. ஸோ அப்பா வந்து ஃப்ளைட் டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு 2 நாளில் வந்து நீங்கள் அங்கே போகிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ராவலும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதோடு நம்ம முடிச்சிருந்துருப்போம். நீங்கள் லேண்டிங் ஆகிற அன்றைக்கி ஈவினிங் சாஷா வீட்டில் ஒரு சின்ன கெட் டுகெதர் இருக்கிற மாதிரி நம்ம முடிச்சிருந்துருப்போம். ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நீங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஒரு 11 o'clock போல் லேண்ட் ஆயாச்சு. தென் ஒரு 1 hourலேயே வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்பா அம்மா எல்லோரும் ஒன்றா வந்ததை பார்க்கும்போது சாஷாவுக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக நீங்கள் ஒன்றா உட்காந்து பேசிவிட்டு தென் அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து கேட்குறதுக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டு ஹாப்பி டியூசராக சிஸ்டர் வந்து ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது மாதிரி போகுது. நீங்கள் வீட்டுக்கு வந்த விஷயத்த இன்னும் மினிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. சரி ஓகே, இன்ஃபார்ம் பண்ணிடலாம், அப்போ தான் அவள் சீக்கிரமாக வருவா அப்படின்னு சொல்லிவிட்டு மொபைல் எடுத்துகிட்டு கால் பண்ணலான்னு அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வரீங்க. பார்த்தா அவளே வீட்டுக்கு வந்துட்டா. பிகாஸ் நீங்கள் ஃப்ளைட் ஏறும்போது அவளுக்கு சொல்லியிருந்திருப்பீங்க நான் இன்றைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மாதிரி எப்படியும் இந்த டைமுக்கு வந்துடுவேன் அப்படின்னு அவளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவளே வீட்டுக்கு வந்துட்டா. ஸோ அவள் வந்ததுமே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு ரொம்ப நாள் கழித்து பார்க்குறீங்க இல்லையா? ஸோ ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி ஆகிடுது. 2 பேரும் சேர்ந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க. தென் உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க, என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுமா இவதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே மீனியை வந்து பயங்கரமாக வந்து கொஞ்சுறாங்க. தென் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. பிகாஸ் அவளுக்கு மாம் டேட் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போது அவளுக்குமே வந்து அந்த ஃபீல் இருக்குமா அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் அப்படின்னு அம்மா அவளையும் வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த கேரிங்கெல்லாம் அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த டேவே அவளுக்கு வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. உங்களை விட அவள் ரொம்ப அட்டாச் ஆகிட்டா அவங்க அம்மா கிட்ட. ஸோ உங்களுக்குமே பயங்கர ஹாப்பி தான் இதில். இப்போது ஈவினிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்திருப்பார் கிம். ஸோ அவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் வந்து கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ கிம்மும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து தான் அவருக்கும் ரொம்ப ஹாப்பி. அம்மா அப்பா எல்லோரும் கூடயும் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. ஜாலியாக போயிட்டு இருக்குது. அந்த டேவே ஒரு மாதிரி பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஒருத்தர் கலாய்க்கிறது, ஜாலியாக ஃபைட் பண்ணுறது, தென் டெக்கரேஷன் ஒர்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போயிட்டு இருக்குது. இதுக்கிடையில் நீங்களும் அம்மாவும் வேறு அப்பப்போ க்யூட்டாக சண்டை போட்டுக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாேருக்கும் ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஒரு மாதிரி சூப்பராக போயிட்டு இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் மினியும் நீங்களும் தனியாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது டெக்கரேஷன் ஒர்க் பார்த்துக்கிட்டே மினி உங்களை லைட்டாக இடிச்சிட்டு, ஏய் நீ வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, சிம்மனை பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்கள் பாவமாக மூஞ்சிச்சு இல்லடி அப்படின்ற மாதிரி தலையாட்டுறீங்க. நான் கூட வந்த உடனே வேலையாக அவனை தான் போய் பார்ப்பேன், என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்திருப்பேன்னு நினச்சேன். சரி எப்படியோ இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு அவன் வருவான்ல, உங்கள் சிஸ்டர் எப்படியும் அவனோட அம்மாவை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அம்மா அவனையும் கூட்டிகிட்டு தானே வருவாங்க. ஜிம்மன் வருவானா இல்லையான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஆண்டி வருவாங்க. ஏன்னா கண்டிப்பாக சாஷா ஆண்டியை இன்வைட் பண்ணியிருப்பா. பக்கத்துலேயே இருந்துட்டு எப்படியும் இன்வைட் பண்ணாமல் இருப்பா. ஆனால் ஜிம்மன் வந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சியை வச்சுட்டு, அவளுக்கு தான் ஜிம்மனை பிடிக்காதே. இப்போது அவனை ஓகே சொல்ல வச்சுட்டாலும் இவங்கள எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் பிடிக்க வச்சு அதுக்கப்புறம் எங்கள் மேட்ரை வந்து வீட்டில் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் நினச்சாலே தலை சுற்றுதடி அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சலிப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஓ, இதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் நினச்சிட்டியா என்ன? முதல்ல ஜிம்மன் ஓகே சொல்லணும். ஏய் என்னடி நீயே ஸ்டார்டிங்கில் எப்படி நெகட்டிவாக பேசுகிற? அவன் சொல்லுவான், நான் அந்த எதிர்பார்ப்போடு தான் இருக்கேன்,
நீ வேற சும்மா இருடி அப்படின்றீங்க. இப்போ லைட்டாக சிரிச்சுட்டு உங்கள் ஷோல்டரில் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு, சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவான் அப்படின்னு சொல்கிறீங்க. சாரி அவள் சொல்கிறா. ஸோ நீங்களும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே டெக்கரேஷன் ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ஓடுது. இப்போ உங்கள் மம்மி குக்கிங்லாம் முடிச்சுட்டு அது எல்லாத்தையும் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லன்ச் டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் வாங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா மித்ததை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே வந்து அரேஞ்ச் ஆகுறீங்க. இப்போது நீங்கள் போய் உட்காரும்போது அப்படியே டேபிளை பார்க்குறீங்க. உங்கள் சிஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டாக அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஒரு லுக்கு உங்கள் மம்மியை விடுறீங்க. உங்கள் மம்மி அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னடி அப்படின்னு கேட்குறாங்க. உன் பெரிய பொண்ணை பார்க்க வந்திருக்கேன்றதுக்காக அவளுக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு டிஷ்ஷு எனக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று இருக்கா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவங்க அம்மா ஒரு மாதிரியாக சிரிச்சிட்டு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டா அவளுக்கு கொஞ்சம் ஒரு மனநிறைவாக இருக்கும், அதனால் செஞ்சேன். இப்போ என்ன, நீயும் அவளை மாதிரி ஆவல, அப்போ உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு மாதிரியாக அவங்க மம்மியை பார்த்துட்டு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ்ஷு இல்லையேன்னு கேட்டதுக்கு ஒரு அம்மா சொல்கிற பதிலாமா இது? நீயும் அக்கா மாதிரி ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் தான் சமைச்சு தருவேன்னு சொல்கிற. சரி, அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பையனை பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வை, சீக்கிரமாக அதுக்கான ப்ராசஸை நானும் ஆரம்பிக்கிறேன் அப்படின்றீங்க. இப்போ உங்கள் சிஸ்டர் அங்கே உட்காந்துருக்கா, மினி உட்காந்துருக்கா, நீங்கள் இருக்கீங்க. 2 பேரும் உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். அவள் ஒரு மாதிரியாக அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இப்போ உங்கள் அம்மா டக்குன்னு உங்கள் தலையில் அடிச்சுட்டு, வாய் எப்போ பார்த்தாலும் இப்படியே வாய் பேசிக்கிட்டே இரு, பாரு கடைசியில் எவனாவது சத்தலும் வத்தலும் தான் உனக்கு வந்து சேர போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, நீயும் பார்க்கத்தானே போகிற, எனக்கு இப்படி ஒரு புருஷனா அப்படின்ற மாதிரி அப்படின்னு வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிறீங்க. வாயை மூட்ரி, நீயே போட்டு கொடுத்து தொலைச்சிடாத அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து மினி உங்களை கிள்ளுறா. சரி 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 விடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாகிறீங்க. இப்போ ஒரு மாதிரி ஜாலியாக சிரிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் பேசி ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ லன்ச் டைமும் முடிஞ்சது போக அப்படியே கொஞ்சம் நேரம் ஓடுது. இப்போ ஈவினிங் ஃபங்க்ஷனுக்காக எல்லோரும் ரெடி ஆகுறீங்க. ஸோ மினியும் அவளுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வரையில் எடுத்துகிட்டு வந்திருப்பா. உங்கள் கூடயே சேர்ந்து அவளும் ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் முந்தின நாள், அதாவது நீங்கள் கிளம்புறதுக்கு முந்தின நாள் ஷாப்பிங் போயிருந்துருப்பீங்க இல்லையா, அப்போ வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அப்படியே வியர் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி லைட் பேபி பிங்க் கலரில் லெஹங்கா மாடலில் நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக, தென் உங்களுக்கு ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. நீங்கள் வியர் பண்ணிவிட்டு அப்படியே மினிக்கிட்ட வந்து திரும்பி காமிக்கிறீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நீங்கள் மேக்கப் எதுவுமே போடலை, ஜஸ்ட் ட்ரெஸ் மட்டும் வியர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மினி உங்களை பார்த்துட்டு, சூப்பராக இருக்குடி, இந்த லுக்கில் பார்த்தா ஜமன் உண்மையிலே வந்து பார்த்து விழுந்துருவா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் ஷையெல்லாம் ஆகிட்டு அப்படியே மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே அவங்கள கிண்டல் பண்ணிவிட்டு அவளே அவங்களுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு விடுறா. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடுது. ஸோ நீங்களும் மினியும் ரெடி ஆகிட்டு சாஷா ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அவளுமே இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கா. அவள் இன்னும் ஃபுல்ஃபில்லாக ரெடி ஆகலை. ஸோ நீங்கள் 2 பேரும் போய்ட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. அவளுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு, தென் ஹேர் ஸ்டைலு, மேக்கப்பு எல்லாத்தையும் ஒரு மாதிரி அழகாக போட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் 3 பேரும் தான் ரூமில் இருக்கீங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணி பேசி சிரித்து அப்படி போயிட்டு இருக்குது. லைக் ஒருத்தர் கலாய்க்கிறது அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. ஸோ இப்படியே பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டே மேக்கப்லாம் போட்டுட்டு ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ கீழேயும் கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் வராங்க அப்படின்றதுனால உங்கள் அம்மா வந்து சாஷாவை கீழே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்களும் மினியும் மட்டும்தான் மேலே இருக்கீங்க. உங்களையும் சேர்த்து கூப்பிடுறாங்க. நீங்கள் போங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறீங்க. ஸோ கெஸ்ட்டெல்லாம் வர்றதுனால அவங்களும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, டக்குன்னு கீழே இறங்கி போயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு எப்போ ஜிமன் வருவான் அப்படின்னு தான் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்கீங்க, எப்போ வருவான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஒரு 1 hour போகுது. நீங்கள் மேலேயே தான் வந்து சுற்றிட்டுருக்கீங்க. இப்போ நிறையா பேர் வந்து அப்படியே
வீட்டுக்குள்ளே வரவங்க வந்து கீழே எல்லாரையும் பார்த்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கிறதுனால சும்மா வீடெல்லாம் சுற்றி பார்ப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி மேலேயும் ஏறி வராங்க. ஸோ அப்படி வந்து நீங்கள் அவங்களெல்லாம் வந்து பார்த்து ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் சாஷாவோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஓடிட்டுருக்கு. உங்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே கீழே தான் இருக்குது. ஸோ ஜமுனாவோட அம்மாவை கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க அப்போ தான் என்டர் ஆகி உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ பின்னாடி ஜிமின் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் ஜிமின் வர மாதிரி தெரியல. இப்போது ஜிமினோட அம்மாவை பார்த்ததும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சரி அவங்கக்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு இருக்குது. அவங்கக்கிட்ட போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு கீழே இறங்கி போகிறீங்க. ஸோ கீழே போனவங்கள வந்து அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக், தென் ஒரு சர்ப்ரைஸ் ஆகி பார்ப்பாங்கல்ல, வாவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சாஷா கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே அவங்கக்கிட்ட வந்துடுறாங்க. வயன் நீ அது எவ்வளோ அழகாக இருக்கே தெரியுமா? ஃபங்க்ஷன் என்னமோ சாஷாவுக்கு தான், ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் நீ தான் மெயின் லீடுன்னு நினச்சிக்க போகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கடி, ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளிட்டு பயங்கரமாக அவங்க கூட வந்து மிங்கலாகி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ எப்படி இருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே போக ஆண்டி நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, அங்கிள் ஜிமென்லாம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஆண்டி கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே அங்கிள் வந்து ஆஃபீஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், ஆன் தி வே தான், வந்ததும் கரெக்டாக இங்கே தான் வருவார் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜிமன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உனக்கு தான் ஜிமன் பற்றி தெரியுமே, அவன் எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவன் போகவே மாட்டான். ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி இப்படின்னு வெளியே போகிறதுனா கூட ஓகே தான் அவனுக்கு. இந்த மாதிரி ஃபேமிலி இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபங்க்ஷன்டா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன்னா வரவே மாட்டான். இப்போ கூட வீட்டில் தான் இருந்தான், வாடா பக்கத்து வீட்டில் தானடா நம்ம போயிட்டு வரலாமேன்னு அவ்வளோ கூப்பிட்டேன், முட்டியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். நான் கிளம்பி வரையில அவனும் கிளம்பி வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி என்னமோ மாதிரி இருக்குது. அப்போனா அவனை பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, ஃபங்க்ஷனுக்கு அவன் நார்மலாகவே அட்டன் பண்ண மாட்டான், நம்ம தனியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசை தேத்திட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே போக இப்போ மினி ஒரு மாதிரி தலை வலிக்குதுடி, நான் ரூமில் போய் இருக்கேன் கொஞ்ச நேரம், அப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறா. அவள் வந்து இந்த மாதிரி ஒரு நேரத்தில் முடியல அப்படின்னு சொல்லும்போது அவளை தனியாக விடுறதுக்கும் உங்களுக்கு மனசு வரல. ஸோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூடவே போயிடுறீங்க. தென் அவளுக்கு காஃபி டேப்லெட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவளுமே டேப்லெட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கா. உங்களுக்கு ஒரு பக்கம் அவளுக்கு இப்படி முடியல அப்படின்றதும் ஒரு மாதிரியாக இருக்குது. தென் ஜிமின் வருவான் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு, ஏன்னு தெரியல. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்டு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்போ உங்கள் அம்மா கிம் வீட்டிலேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் நான் அப்புறம் வரேம்மா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறீங்க. பட் மினி இல்லை நீ போ, நான் கொஞ்சம் நேரத்தில் உங்க கூட வந்து நின்றுவேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இப்போ உங்கள் அம்மா கூட கிளம்பி கீழே வரீங்க. ஸோ அந்த பால்கனி ஏரியா மாதிரி இருக்கும்ல மேலே, அதுலேருந்து அப்படியே நீங்கள் இறங்கிட்டு இருக்கீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் இறங்குறதுக்கும் உங்களுக்கு நேராக மெயின் டோரில் ஜிமின் வந்து என்டர் ஆகிட்ருக்கான். பிளாக் அண்ட் பிளாக்கில் வந்து கோட் ஷூட் போட்டிருக்கான், உள்ள ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான். பார்க்கவே செம்ம அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கான். கையில் ஒரு பெரிய ரோஸ் பொக்கே, தென் ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உள்ளே என்டர் ஆகிட்ருக்கான். அவனை அப்படி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி மலைப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி எதிர்பார்த்துட்டே இருந்த மனுஷன் இப்படி வந்து கரெக்ட் டைமில் என்டர் ஆகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ப்ரைட்டாக சிரிச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே நேராக உள்ளே வந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருந்த நீங்கள் அவங்க ரெண்டு சைட்லேயும் ஸ்கர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே கடன்னு கீழே இறங்குறீங்க. ஸோ நீங்கள் இறங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜிமின் வந்து உங்கள் சிஸ்டர்கிட்ட போயிட்டு அந்த ஃப்ளவர் புக்கை கொடுத்துட்டு கிஃப்ட்டையும் கொடுக்குறான். ஸோ உங்கள் சிஸ்டர் சிரிச்சுட்டே அதையும் வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் லைட்டாக சிரிச்சிட்டு நிற்கிறான். இப்போ அந்த பாக்ஸை வந்து லைட்டாக ஷேக் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே ஏதோ டாய்ஸ் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. என்ன ஜிமின், ஃபங்க்ஷன் எனக்கு,
ஆனால் கிஃப்ட்டு பேபிக்கா அப்படின்னு கேட்குறா உங்கள் சிஸ்டர். ஸோ ஜிமன் அப்படியே சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே கடற்கடன்னு அவனை பார்த்த ஆர்வத்தில் அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு அப்படியே மூச்சை வாங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க அவன் பக்கத்தில். இப்போ ஜிமன் உங்கள் சிஸ்டருக்கு பதில் சொல்ல வந்துட்டுருப்பா. அந்த டைம் கரெக்டாக நீங்கள் பக்கத்தில் இருந்ததும் அப்படியே அமைதியாகிடுறான். இப்போ நீங்கள் ஓடி வந்து பக்கத்தில் நின்றுட்டு, ஐயோ உன்னை எவ்வளோ தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ ஃபங்க்ஷனுக்கே வரமாட்டேன்னு நினச்சிட்டேன், அப்பா ஒரு வழியாக வந்துட்டேன், சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்போ டக்குன்னு ஜிமனை உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே திரும்பிட்டு, என்ன நான் பேசணுன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் போகும்போது சொல்லிட்டு தானே போனேன், வா ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையை மறுபடியும் பிடிச்சி இழுக்கிறீங்க. இப்போ ஜிமன் அப்படியே நின்றுட்டு ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கா. இப்போ நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, என்ன ஜிமன், நான் உன்கிட்ட எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லியிருந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜிமன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருந்துட்டு, எதுவாக இருந்தாலும் இங்கே பேசலாம் அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே நின்றுட்டு, இங்கேயா, எங்கள் அம்மா அக்கா கிம் அவங்க ஃபேமிலி எல்லோரும் இருக்காங்க, எப்படி பேச முடியும், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான், அப்படி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. இப்போ ஜிமன், நீ என்கிட்ட எஸ் ஆர் நோ அதுதானே கேட்ட, அதுக்கு எதுக்கு 5 மினிட்ஸ், நான் இங்கேயே சொல்கிறேன் அப்படிங்கிறா. இப்போது நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு. இப்போ உங்கள் ஹார்ட் பீட்டு பயங்கரமாக ரைஸ் ஆகுது, அது உங்களுக்கே ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜிமன் உங்கள் முன்னாடி ஒரு மாதிரி ஸ்டடியாக ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நின்றுட்டு, இங்கே பாரு வயன், நீ இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிற இல்லை, இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது காலேஜ் முடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நீ ஜாப் போகணும், இன்னும் லைஃப்பில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. அண்டு இந்த இடைப்பட்ட நாட்களில் என்னை விட உனக்கு பெட்டராக யார் வேணாலும் கண்ணுக்கு தெரியலாம். இப்போது உனக்கு வந்திருக்கிறதுக்கு பேர் லவ்வெல்லாம் இல்லை, ஜஸ்ட் அஃபெக்ஷன், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு வேலை இது லவ் தான் அப்படின்னு நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த ஸ்ட்ராங்கில் அப்படியே இரு. நீ ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு இதை பற்றி நாம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணுற மாதிரி கை காமிச்சிட்டு, இப்போ என்ன சொல்ல வர, வேணான்னு சொல்கிறியா, ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்துட்டே இருந்துட்டு, நோ அயல் அப்படிங்கிறான். ஸோ ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறது அந்தளவுக்கு வெளியே யாருக்கும் கேட்கல. பிகாஸ் பேக்ரவுண்டில் நிறையா சாங்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கச்ச கச்சக்கத்தான் சத்தமாக வேறு இருக்குது. ஸோ நீங்கள் பேசுகிறது உங்களுக்குள்ளே மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. பட் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத மட்டும் ஒரு சில பேர் பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஸோ தூரமாக வந்து கிம் அவங்களுடைய ரிலேஷன்ஸ், தென் உங்கள் மம்மி டாடி எல்லோரும் வந்து அவங்கவுங்க நார்மலி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு கிம் வந்து உங்ககிட்ட வராரு. நீங்கள் ஜிமன் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது கிம்க்கு ஒரு மாதிரி கோவம் வருது. ஸோ முறைச்சிட்டே உங்ககிட்ட வராரு. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி நிரம்பி போய் நின்றுட்டுருக்கீங்க கோவமாக முறைச்சிட்டே. ஸோ ஜிமனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவர் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. இப்போது உங்கள் 2 பேருக்கும் நடுவில் டக்குன்னு கிம் வந்துட்டு, வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் அப்படி வர முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கிம்மை பார்த்துட்டு, ஒரு 5 மினிட்ஸ் நானே வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை வயன், உங்ககிட்ட சிலரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான் கூப்பிட்றேன், வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இப்போ நீங்கள் அப்படியே அந்த பக்கம் பார்க்குறீங்க. கொஞ்சம் பேர், அதாவது ஒரு அங்கிள் ஆண்டி தென் ஒரு பையன், அதாவது நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. கிம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ப்ளீஸ், நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது நீங்கள் தென் கிம் வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த அங்கிளும் ஆண்டியும் அப்படியே உங்ககிட்டே வந்துடுறாங்க. ஸோ அவங்களக்கிட்ட வந்தும் கிம் சிரிச்சுட்டே, வயன் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன், இது என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஆண்டியும் வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போது கிம் வந்து சிரிச்சுட்டே அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, எங்கே அவன் அப்படின்ற மாதிரி தேடிட்டு, டே
இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ அங்கேருந்து ஒரு பையன் வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் தான் ஜிம்மனும் நின்றுட்டுருக்கான். ஸோ அந்த பையன் அப்படியே சிரிச்சுட்டே வரான். இப்போது கிம் வந்து அவனோட ஷோல்டரில் கை போட்டுட்டு, "பையன், இவனை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இல்லைன்ற மாதிரி தலையை மட்டும் ஆடுறீங்க. உங்கள் ஃபேஸில் சிரிப்பே இல்லை, அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. இவனும் உன்னோட காலேஜ் தான், 3rd இயர் படிக்கிறான். இவன் பேர் ஃபைசல். உன்னை ஃபஸ்ட்டே பார்த்துருக்கான் போல், ரொம்ப பிடிச்சிருச்சான். ஸோ டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்ருக்கான். அதான் சரி ஃபங்க்ஷனில் மீட் பண்ணலாம், நான் அவகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே கடுப்பாகுறீங்க. அவனை பார்த்தா அவன் பல்ல காமிச்சிட்டு நின்றுட்டுருக்கான் பயங்கரமாக. இப்போ இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் சாஷாவும் பார்த்துட்டு தான் இருக்கா. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்றத சாஷா அப்படியே பார்த்துட்ருக்கா. தென் ஜிம்மனும் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே வந்து அந்த பையனை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறீங்க. ஸோ அவனுமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறான், ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் ஒரு மாதிரி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ முக்கியம் சிரிச்சுக்கிட்டே, "வயன், கண்டிப்பாக உனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிரும் பாரேன், நீ டேட் பண்ணி பாரு, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும். எவ்வளோ நல்லவன்றது டேட்டிங்க்கு பெர்மிஷன் என்கிட்ட கேட்குறான்னு போதே உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கலாய்க்கிற மாதிரி கேட்டுட்ருக்காரு. ஸோ நீங்களும் லைட்டாக சிரிச்சுட்டு, "ஓகே கிம், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் திரும்பி கண்ணெல்லாம் வேகமாக தொடச்சிட்டு, "ஃபைசல், நாம் நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம், முடிஞ்சால் நாளைக்கு ஈவினிங் வெளியே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடக்கடன்னு கோவமாக அங்கேருந்து லீவ் ஆகிட்டு ஸ்டெப்ஸ் ஏறி விட்டுடுங்க. நீங்கள் சொன்ன பதில் இங்கே உங்கள் சிஸ்டருக்கும் ஷாக்கு, தென் ஜிம்மனுக்கும் ஷாக்கு. ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஸ்கர்ட்டை பிடிச்சிட்டு கடன்னு ஸ்டெப்ஸ் ஏறிட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணில் கண்ணீர் அப்படியே ஊற்றிட்டு இருக்கு. இந்த பக்கம் அங்கிள், அதாவது ஃபைசலோட அம்மா அப்பா எல்லாருமே பயங்கரமாக வந்து சிரித்து பேசி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, அவள் போயிட்டு வரட்டும், ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கிம்முக்கும் பயங்கரமாக ஹாப்பி. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே சாஷா பக்கம் வந்தால், சாஷா ஒரு மாதிரி ஷாக்கில் சேடாக நின்றுட்டு இருந்திருப்பா. எல்லோரும் பக்கத்தில் வந்ததும் டக்குன்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறா. அந்த அவள் கண்ணு ஃபுல்லாக ஜிம்மன் மேலே தான் இருக்குது. ஜிம்மன் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டு சாஷாவை பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக சோகமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஜிம்மனுக்கு புரியுது, நீங்கள் அவன் மேலே இருக்கிற கோவத்தில், அவன் நோ சொன்ன அந்த வெறுப்பில் தான் டக்குன்னு இன்னொரு பையன் கூட டேட்டிங் போகிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவனுக்கு ஒரு பக்கம் அதை ஏற்றுக்க முடியல. ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, கோவமாக வருது, தென் ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ அப்படியே வெளியே போயிடுறான். இந்த பக்கம் நீங்கள் மேலே கடக்கடன் ரூமுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறீங்க. ஸோ மினி நீங்கள் இப்படி அழுகிறத பார்த்ததோ டக்குன்னு ஓடி வந்துட்டு, "என்னாச்சுடி, ஏன்டி இப்படி அழுகிற" அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக வந்து நார்மல் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க உடஞ்சி. பிகாஸ் ஜிம்மனை இப்படி சொல்லுவான்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இப்படி அழுகிறத பார்த்ததுமே அவள் டக்குன்னு கெஸ் பண்ணிட்டு கேட்குறா, "ஜிம்மன் வந்தானா, நீ பேசுனியா, என்னடி நடந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொல்கிறீங்க, ரொம்ப பாவமாக. ஸோ இது கேட்கும்போது மினிக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு, "ஹே பைத்தியம், உனக்கு என்ன லூஸாக பிடிச்சிருக்கு? அவன் ஒன்றும் மொத்தமாக வேணான்னு சொல்லலையே. நீ காலேஜ் முடிச்சதுக்கப்புறமும் இதே லவ்வோடு இருந்தேன்னா கண்டிப்பாக இதை பற்றி பேசலான்னு தானே சொல்லிட்டு போயிருக்கான். அப்படின்னா என்னடி அர்த்தம்? நீ படிக்கணுன்றதுக்காக தானே அவன் இப்படி சொல்லியிருக்கான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ வயன். ஜிம்மன் பற்றி எனக்கு தெரியும், நீ தேவையில்லாமல் குழம்பாத" அப்படின்னு சொல்லிட்டு அவள் எவ்வளவோ சொல்லி பார்க்குறா. ஆனால் நீங்கள், "இல்லைமே நீ, அவனுக்கு என்ன பிடிக்கல, அதனால தான் இப்படி சொல்லிட்டு போயிட்டான். நான் டைரெக்டாக ஏதாவது சொன்னால் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லாம் கதை கட்டிட்டு போகிறான். நான் தான் பைத்தியம் மாதிரி அவனுக்கு என்ன பிடிக்கும்னு ஏதேதோ மனசில் வளர்த்துட்டு எனக்கு எனக்கு முடியல மினி, அவள் ஏன் மினி இப்படி சொன்னா" அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. நீங்கள் அழுகிறத பார்த்து அவளுக்கே அழுக வருது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை தேட ட்ரை பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ரொம்ப நேரமாக கீழே வரல அப்படின்னதும் உங்கள் அம்மா உங்களை தேடி மேலே வராங்க. கண்டிப்பாக உங்களை பார்த்தாலே நீங்கள் அழுதுருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டிப்பாக என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கடக்கடன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பெட்டில் போய்
சுருண்டு படுத்துட்டு அப்படியே அந்த பக்கமாக திரும்பிட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் டயர்டாக இருக்குது, தலைவலிக்குதுன்னு ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு மினி அனுப்பி வச்சிடுறீங்க. ஸோ மினியும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறா, அவளுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா, தலைவலிக்குதா, அவள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி படுத்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மாவும் கொஞ்சமாக பதறிட்டு அப்படியே உங்களை பார்க்கலான்னு கிட்ட வரும்போது டக்குன்னு மினி ஆண்டி அவள் இப்போ தான் தூங்க ஆரம்பித்தா, ஸோ டிஸ்டர்ப் பண்ணால் கண்டிப்பாக எழுந்திரிச்சிடுவா, நானே ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கீழே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவங்க அம்மாவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவள் தூங்கட்டும் அப்படின்னுட்டு கீழே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே அந்த பக்கமாக திரும்பி படுத்துட்டு சத்தமே இல்லாமல் ஒரு மாதிரி தேம்பி தேம்பி பில்லோக்குள்ள முகத்தை வச்சு அழுதுட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்குறதுக்கு மினிக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, இருந்தாலும் அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க பக்கத்தில் உட்காந்து உங்களை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ இந்த பக்கம் ஜெமன் அவனோட ரூம் போயிட்டு நீங்கள் டேட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு கோவத்தில் அவனோட ரூமில் இருக்கிற பொருள் எல்லாம் கீழே போட்டு தெறிக்க உடச்சிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா, பை.